இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து அப் அண்ட் டவுன் லைட் மாட்டக்காண்டி கூப்பிட்டுருந்தாங்க. ஆல்ரெடி 3 லைட் மாட்டியிருக்காங்க. ஒரு லைட் மட்டும் மாட்டாமல் விட்டுருக்காங்க. யானி வச்சிருக்க சைடு மட்டும் மாட்டாமல் விட்டுருந்தாங்க. மீதி 3த்தையும் மாட்டி எரிய விட்டுருந்தாங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அந்த பாயிண்டில் வந்து ஒயர் இழுக்க முடியல, ஸ்ப்ரிங்கு போட்டால் ஸ்ப்ரிங்கு போக மாட்டேங்குது, தட்டுது அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க முடியாதுன்னு போட்டுட்டு போன வேலையை நம்ம வந்து ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம சரி செஞ்சு கொடுத்துட்டோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து எதனால ஸ்ப்ரிங்கு உள்ளே போகலைன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அது என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, குழவி ஃபுல்லாகவே கூடு கட்டி வச்சிருந்து, இந்த குழவி கூட வந்து இப்போ நம்ம க்ளீன் பண்ணணும். நம்ம வந்து ஸ்க்ரூ டிரைவர் போட்டு க்ளீன் பண்ண முடியாது. அதேமாதிரி வந்து ஸ்ப்ரிங்கை வச்சு தள்ளுனாலும் அந்த குழவி கூடு பார்த்தீங்கன்னா உள்ளே தான் போகும் தவிர அந்த குழவி கூடு வந்து உடையதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுக்கு ஒரே வழி தான் இருக்குது, தண்ணி தான் சிறந்த வழி. அந்த தண்ணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து குழவி வந்து மண் வச்சு தான் கூடு கட்டியிருக்கும். அதனால வந்து களிமண் மாதிரி நான் இருக்கனால நம்ம தண்ணி ஊற்றும் போது மண் வந்து கரைஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்ப்ரிங் தள்ளும்போது ரொம்ப ஈஸியாகவே வந்து ஸ்ப்ரிங் உள்ளே போயிடும். ஈஸியாக நம்ம வந்து ஒயரை இழுத்து லைட்டையும் மாட்டி கொடுத்து வந்துட்டோம். கஸ்டமர் ரொம்பவே ஹாப்பிங்க. ஏன்னா அவங்க வந்து முடியாதுன்னு சொல்லி போட்டு போன வேலையை நம்ம வந்து ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம். 2 மணிக்கூர் கிட்ட ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் முடியாதுன்னு சொல்லிட்டு போட்டு போயிருக்காங்க.